Hello, friends. Good evening. I hope you are all doing great. Okay. Today my day off. So வந்து நான் இன்னைக்கு ஒரு வீடியோ ஃப்ரைட் ரைஸ் பண்ணேன். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட்டு எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லித்தர போகிறேன். ஓகே. ஸோ வந்து இன்னைக்கு வந்து நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே. இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே. ரொம்ப டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தென் இஃப் யூ லைக் யூ கேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் லைக் பண்ணுங்கள் என் வீடியோவை. ஓகே, தட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. ஓகே ஓகே லெட்ஸ் ஓகே நம்ம இப்போ வந்து எப்படி வந்து நம்ம செய்யலான்னு பார்க்க போகலாம். ஓகே, சிக்கனை வாங்கி கட் பண்ணி கழுவி அதை ஒரு பவுலில் போட்டு அதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி அப்புறம் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணி தென் இன்னொரு ப்ரௌன் ரைஸ் ஒரு ப்ரௌன் ரைஸ் ஃப்ளார் வச்சுருக்கேன். ஓகே, அதையும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணேன் பிகாஸ் ஆஃப் த கிறிஸ்பி. ஓகே, நம்ம வேறு எதுவும் இப்போ கடைக்கு போனோம்னா வேறு எல்லாம் போடுவாங்க, அது நமக்கு என்ன போடுவாங்க என்ன ஆட் பண்ணுவாங்கன்னு வி டோன்ட் நோ. ஓகே, ஸோ இந்த ரைஸ் ஃப்ளாரும் ஒரு ப்ரௌன் ரைஸு தென் லெமன் ஜூஸ். ஓகே, எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் ஆல் டுகெதர். ஓகே, நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக வி ஹாவ் டு மிக்ஸ் ஆல் டுகெதர். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அப்போ தான் நல்லா கொஞ்சம் டைம் கொடுங்க. ஓகே, இதுக்கு ஒரு 5 minutes or 10 minutes you put it aside. Okay, after the bending you can put it aside. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். சரியா? சி ஆட்டிங் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஆஃப்டர் தட் பிகாஸ் அந்த ஜூஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும்ல, ஸோ அதனால நான் வந்து எல்லாத்தையும் ஒரு கிளறேன். ஓகே, கிளறேன். ஓகே, இந்த மாதிரி நல்லா பைண்டிங் ஆகட்டும். சரியா? ஓகே, பைண்ட் ஆகுறது எல்லாத்துக்குமே அந்த ஜூஸ் எல்லாம் இறங்கிடும். ஓகே, நல்லா ஜூஸ் எல்லாம் இறங்கினோன்னா நம்ம ஒரு சைடாக வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம கேரட், கேபேஜ், ஓகே, இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அங்கே வச்சுருக்கிறது இந்த சோயா சாஸ் வச்சுருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் நான் சிக்கனை வந்து ஃப்ரைட் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, ஃப்ரைட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம கடாயில் நம்ம வந்து கேரட், கேபேஜ் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஆல்ரெடி வதங்கினதுக்கப்புறம் தான் நான் வந்து சிக்கனை ஆட் பண்ணேன். ஃப்ரைட் சிக்கனை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் சோயா சாஸ் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, சோயா சாஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் அப்படியே விட்டேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் லிட்டில் பிட் வாட்டர் ஊற்றி நான் வந்து நல்லா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை இது பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் ரைஸை ஆட் பண்ணி இந்த ரைஸை வந்து நான் என்ன பதத்தில் இருக்கேன்னா ஒரு 50-50. ஓகே, ரொம்ப குக்காக இருக்கக்கூடாது. ஓகே, கொஞ்சம் விதையாக இருக்கும் போதே நீங்கள் எடுத்துருங்க. பிகாஸ் இதில் வேறு நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். ஓகே, அதனால நல்லா கொஞ்சம் இதுலேயே ஒரு 50% எடுத்து கொஞ்சம் நீங்கள் என் ரைஸை கூட நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள். இது வந்து லாங்காக இருக்கும். இல்லையா? பிகாஸ் நான் ரொம்ப குக் பண்ணல. ஓகே, பாதியிலே நான் எடுத்து அதை நல்லா கிளறிட்டே இருக்கேன். கிளறி வச்சுட்டு தென் வந்து என்ன பண்ண போகிறோம், சால்ட்டு சேர்க்க போகிறோம். ஓகே, பிகாஸ் சோய் சாஸ் வந்து சால்ட். ஓகே, அதனால ரொம்ப உப்பு போட்டுறக்கூடாது. ரொம்ப முன்னாடியே போட்டோம்னா நமக்கு தெரியாது. இங்கே ரொம்ப ஒரு மாதிரி நமக்கு பிகாஸ் இந்த சோயா சாஸ் வந்து சால்ட்டி. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் சோயா சாஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பை வந்து நீங்கள் வந்து கடைசியாக போடுங்க. இப்போ வந்து நம்ம ஒயிட் பெப்பர் போட போகிறோம். ஒயிட் பெப்பர் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சால்ட்டு போட போகிறோம். ஓகேயா? சால்ட்டு போட போகிறோம். அதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. ஓகே, கிளறி விட்டு நல்லா பதம் பார்த்து கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் அது எல்லாம் ஒன்றோட ஒன்றா நம்ம
ஃப்ரை நல்லா கிடைக்கும். டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாம் சூப்பராக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.